2 பேரும் அடிச்சுக்காத குறைறான். ஏன்னா அடிச்சுக்காத குறையான்னு கேட்டீங்கன்னா, இவங்க நடுவுல வந்து ஆடப் பெர்சஸ் ராவோட மேனேஜர் நின்னு இத தடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் அப்படியே பயங்கரமா பொறுமையா இறங்கி வராரு. ஏன்னா அவரோட ஷூவையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. ஷூ இல்லாம ரோமன் ரிங்ஸ் நடந்து வராரு. நடந்து வரும்போது அங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, WWE அபிஷியல் இருக்கிற ஜேசன் ஜார்டன்ட்ட சொல்றாரு. அவரு வந்து அங்க என்ன நடக்குது அவங்க 2 பேரையும் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இடத்துல கான்ட்ரோவர்சி ஆகுது. சிஎம் பங்க கை நீட்டி பேசுறாரு ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு பயங்கரமான கான்ட்ரோவர்சி ஆகுது. ரோமன் ரிங்ஸ் இது என்னோட டைம் அப்படின்ற மாதிரி சொன்ன சிஎம் பங்கு செஞ்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கிட்ட எலே நைட்டுக்கும் சிஎம் பங்குக்கும் மீண்டும் கான்ட்ரோவர்சி ஆகுது. ரோமன் ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் வழியா வந்துட்டு இருக்குள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான கான்ட்ரோவர்சி ஆகுது. இவங்க 3 பேருக்குமே இப்போ ஒரு கான்ட்ரோவர்சியா உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆஃப்டர் ஷோவில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இது பயங்கரமா இவங்களுக்குள்ளே ஒரு ஃபியூடை உருவாக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் ஆஃப்டர் ராவில் நடந்துச்சு.